நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தக்ஷிலான்ற படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது தக்ஷிலான்றது என்னென்னா, நம்ம நாட்டில், அதாவது இந்தியா வரைபடத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்த காந்தாரம் என்ற ஒரு இடமும், தக்ஷசீலம் என்ற ஒரு வரலாற்று இடமும், பெஹாவார் என்ற ஒரு இடமும் இருந்தது. இப்பொழுது அது வேறு அந்த வரைபடத்திலிருந்து வெளியில் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த தக்ஷசீலான்ற அந்த பெயர் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த தக்ஷசீலமில் இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த படம் நடந்ததாக உருவாக்கியிருக்கிறோம். இதுக்காக நாங்கள் நிறைய அரும்பாடுபட்டு அடர்ந்த வனத்துக்குள்ளெல்லாம் போய் ஒரு லொக்கேஷனை பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது என்னென்னா, ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஆடியன்ஸுக்கு இருக்கும். ப்ளஸ் இதுக்கு அடுத்து வரலாற்று ரீதியாகவும் படம் எடுப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் டெக்னாலஜி ரீதியாகவும் படங்களை உருவாக்குறதுக்கு அடுத்து இந்த வருஷத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குழு அன்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான ஒரு வணக்கத்தை சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அரும்பாடுபட்டு உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு என்னுடைய டெக்னாலஜியை பற்றி இயக்குனர் மிஸ்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார், உரையை ஆற்றுவார். இப்போது இரு படங்களின் இயக்குனர், இசையமைப்பாளர், எடிட்டர், பிஎஃப்எக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், பாடலாசிரியர் மற்றும் இந்த படத்துடைய கதாநாயகன் திரு சதீஷ் ராமகிருஷ்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஊடகம் சமுதாயத்தின் கண். ஸோ அந்த கண் எங்களோட படங்களுக்கு ஒரு படிவான ஒரு பார்வை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வெற்றி தமிழ் உருவாக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நாங்கள் 2018 இந்த துறையில் இருக்கோம். 2018 தமிழன் ஆனேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியே கொண்டு வந்தோம். அது ஒரு திரைப்படமாக மட்டும் இல்லாமல் இந்த வர்மக்கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு நிறையா வர்மக்கலை ஆசான்களை பார்த்து அதில் இருக்கிற அந்த சூட்சுமங்கள் எல்லாமே படம் ஃபுல்லாக பாடல்களாக வச்சு ஒரு படத்தை தயாரித்தோம். படத்தோடு மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட்ஸு, ஸ்கூல்ஸு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நிறைய பெண்களுக்கு நம்மளுடைய தமிழ் தற்காப்பு கலையை கொண்டு சேர்த்துறதுக்கு வேண்டி அந்த படத்தை பண்ணி நிறைய இடத்துல அதை ரிலீஸ் பண்ணோம். எனக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு போச்சு. அது இல்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் இடத்துல இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது 2018. அப்புறம் 19 ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிற ஒரு படத்தில் நாங்கள் ஒரு பாட்டை இதுவும் பண்ணி அங்கே நடித்து அதெல்லாம் பண்ணோம். 2022 2323 த பிகினிங்னு ஒரு படமும், போன வருடம் ஆக்னேயான்னு ஒரு படமும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது கலியுகன், டக்ஸீலா இந்த 2 படமும் எடுத்தாச்சு, ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குங்க. அதை தவிர இப்போ என்னுடைய ஃபில்மோகிராஃபி அப்படின்னா நான் சாமி ஃபெசி அப்படிங்கிற ஒருத்தரோட அசோசியேட். சாமி ஃபெசி இந்த அவதார், ஹாரி பாட்டர் இந்த படங்களுடைய லீட் அனிமேட்டர். ஸோ நான் பெங்களூரில் கொஞ்ச நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அனிமேஷன் செக்டாரில் இருந்தேங்க. ஸோ அவர் தான் என்னுடைய சினிமா செக்டாரில் குரு. ஸோ அங்கேருந்து தமிழ் சினிமா ப்ரொடக்ஷன் லைனில் நாங்கள் என்ட்ரு ஆனோம். நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சென்ஸ் லைக் அது கூடவே நிறைய படங்களை இயக்கி கொண்டு வர்ற மாதிரி எங்களுடைய பிளான் இருக்குது. என் பேர் கார்த்திங்க, நான் கோயம்புத்தூருங்க. இவர் இது எனக்கு முதல் படம். நம்ம இவர் அண்ணன் நமக்கு இது கொடுத்தாருங்க, அதனால் பண்ணேன். நன்றிங்க. டக்ஸீலா செகண்ட் ரோலாக பண்ணியிருக்கேங்க. செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த 2 படத்தில் நான் நடிச்சிருக்கேன். எங்கள் ரைட்டர் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என் பேர் எஸ்எஸ் ராமன். சாரி, போகும்போதெல்லாம் டிவி முன்னாடி பேசுனாலும் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ ஐயா கேட்ட மாதிரி ஹாலிவுட்டில் இந்த மாதிரி படம்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்கன்னு கேட்டார். நம்ம இந்தியா நாட்டிலையும் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். ரெண்டாவது, நம்ம வனத்துறையெல்லாம் எப்படி காப்பாற்றலான்றதும்
டைரக்டர் சொன்ன மாதிரி சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இது எப்படி சொல்லலாம்ன்றதை வந்து சினிமா மூலயமா நம்ம சொன்னோம்னா டக்குன்னு ரீச் ஆகும். நம்ம பொதுப்படியாக சொல்கிறதுக்கும் சினிமா மூலயமா சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதுக்காகவும் சினிமாவில் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலான்றதுக்காகவும் பண்ணோம். கன்னடத்தில் காந்தாரா, கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுத்தது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழ் படங்கள் வித்தியாசத்தை கொடுக்கலாம்ன்றதை மெயினாக பேஸ் பண்ணி எடுத்தது. எப்போவுமே கமர்ஷியல் படங்களாக இல்லாமல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சிலும் நிறைய விஎஃப்எக்ஸ் இப்போ ஏஐ வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து திரைப்படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் எப்படி கொடுக்கலான்றத சும்மா சாதாரணமாக நம்ம சொல்கிறத விட கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதுக்காக தான் இந்த விஎஃப்எக்ஸ் ஏஐ எல்லாமே டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தேன், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க. எனக்கு சதீஷ் நெருங்கிய நண்பர் படக்குழுவில், அவரோட நீண்ட நாள் எனக்கு பழக்கம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தம்பி எனக்கு கொஞ்சம் திறமையெல்லாம் இருக்குது சாமி, எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்கும் பண்ணது ரொம்ப கேட்டுருந்துருக்கேன். 2-3 ஆக்னேய படம் பண்ணுறப்ப அண்ணா வாங்கினான்னு சொல்லி கேட்டுருந்துருக்கேன். அப்படி நான் அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாதனால இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரப்பான்னு சொல்லியிருந்தேன். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு படம் தக்ஷிலாங்கிற படத்தில் அண்ணா நீங்கள் ஒரு சாங் எழுதுங்கன்னு சொன்னாப்படி, சுச்சுவேஷன் சொன்னாப்படி என் திறமையை வச்சு நல்லா எழுதியிருக்கேன். நல்லா இப்போ நீங்கள் பார்த்த பாடல் நான் எழுதின பாடல் தான், நல்லா அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்கள் வாசகர்கள் அனைவரும் ஊடக நண்பர் எல்லாருமே எனக்கு மென்மேலும் புகழ் சேர்த்து இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களோட பணிவான நன்றி எனக்கு தெரிவிச்சுக்கிறேன்.